அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகரின் அருகே அமைந்திருக்கின்ற தேவதானம் என்னும் கிராமத்தில் நச்சாடை தவிர்த்து அருளிய சிவபெருமானுக்கு ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயம் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. நேற்றைய தினம் அங்கே பணியில் இருந்த இரு காவலர்கள் கோவில்களுக்கு உள்ளேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அந்த படுகொலை செய்த நபர்களை வீர இந்து பேரமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் அரசுக்கு அந்த படுகொலையில் ஈடுபட்ட நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். கோவில்களை இந்த அரசு ஒருபோதும் புனிதமாக கருதுவதில்லை. அப்படி புனிதமாக கருதி இருந்தால் கோவிலுக்குள்ளேயே இன்று கொலை செய்யும் அளவிற்கு துணிந்த நபர்கள் இன்று உருவாகி இருப்பார்களா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்போதுமே கோவில் சிலைகள் சேதப்படுத்துவதும் கோவில் உண்டியல் திருடப்படுவதும் தொடர்கதையாக நடந்து வருகின்றது. கனிமொழி அம்மையார் அவர்கள் திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமானுடைய கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலுக்கு காவல் எதுக்குன்னு கேட்குறாங்க. உங்கள் கடவுளுக்கு அப்போ சக்தி இல்லையான்னு கேட்குறாங்க. கோயில்கள் அசிங்கமான பொம்மை இருந்தால் அது கோவில்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் சொல்லி கொண்டிருக்கின்றார். 100 ஆண்டுகளை கடந்த பழமையான லட்சுமி, சரஸ்வதி, மகாலட்சுமி போன்ற எண்ணற்ற கோயில்களை நான் இழுத்திருக்கின்றேன் என்று TR பாலு பொதுவெளியிலே பொது மேடையிலே பேசுகின்றார். ராசா அவர்கள் இந்து மதத்திலே இந்துக்கள் எல்லோரும் வேசியினுடைய மகன்களாக சொல்லப்படுகிறது என்று இல்லாத கருத்தை அவர் சித்தரித்து பேசுகின்றார். இப்படி கோயில்களில் கொலைகளும் கொள்ளைகளும் நடப்பதன் மூலமாக கோயில்களில் இருக்கின்ற இறைவனுக்கு மக்களை காக்கின்ற சக்தி இல்லை என்று ஒரு நெகட்டிவான நெரட்டிவை உருவாக்கி இந்துக்களிடையே மதத்தை மாற்றுவதற்கான ஒரு யுக்தியாக இது பார்க்கப்படுகின்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும்போதெல்லாம் கோவில்களில் இப்படி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. விருதுநகர் மாவட்டத்தில் இன்னும் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கின்றது, இருக்கன்குடி மாரியம்மன் ஆலயம். அந்த ஆலயத்திலே பக்தர்கள் வழங்கிய தங்கத்தால் ஆன நிறைய காணிக்கைகளும் ஒரு 88 கோடி ரூபாய் அளவுக்கு வைப்பு தொகையிலே டெபாசிட் பணமும் இருந்தது. அங்கே பாலம் கட்டுகின்றோம் என்ற பெயரிலே அந்த கோயிலுடைய அரங்காவலரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் அந்த பணத்தை டெபாசிட்லே செய்யப்பட்டிருந்த பணம் அனைத்தையும் கரைத்து விட்டார்கள். கோவிலுக்கு பக்தர்கள் வழங்கிய தங்கத்தால் ஆன காணிக்கைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி பேங்கிலே டெபாசிட் செய்து விட்டோம் என்றும் சொல்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற ஊழல்கள் இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. கோயில்களுக்குள்ள எப்போது ஒருத்தர் கொலை செய்யும் அளவிற்கு துணிந்து விட்டானோ அப்போ அந்த கோயிலினுடைய புனிதத்தை கெடுப்பதற்கு இந்த அரசு தயாராகிவிட்டது. அந்த கோயில்களே கொலையாளிகள் இரவு நேரத்திலே மது போதையில் கஞ்சா அடித்து விட்டு